வணக்கம் நண்பர்களே. இது ஆரா அப்டேட்ஸ். நான் உங்கள் ராகவேந்திர ஆரா. நம்முடைய யூடியூப் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாத அன்பு உள்ளங்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம், தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்குள்ளே ஏற்பட்டிருக்கிற ஆட்சியில் பங்கு என்ற கோஷம் மீண்டும் ஒலிக்க தொடங்கியிருக்கிறது. இது இப்போது தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய கூட்டணிகளில் திமுக கூட்டணி, அதுதான் அவ்வப்போது சலசலப்புகள் ஏற்பட்டாலும் அது உள்ளுக்குள்ளே சில பிரச்சனைகள் இருந்தாலும் பெரிய அளவு வெளியே வராமல் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் உண்மையில் திமுக கூட்டணிக்குள் பூகம்பமே வெடித்தாலும் அது சைலண்ட் மோடிலே ஊடகங்களால் போடப்படுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. இந்த வகையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் KS அழகிரி ஒரு நாட்களுக்கு முன்பு மாநிலத்தில் எங்களுக்கும் ஆட்சியில் பங்கு வேண்டும், நாங்கள் இது வரைக்கும் கடந்த 50 வருஷமா நாங்கள் யாரோட கூட்டணி வச்சாலும் சாரை அவங்க குடிச்சிடுறாங்க, சக்கையை மட்டும்தான் எங்களுக்கு பார்த்து கொடுக்குறாங்க, அதனால இந்த நிலை மாற வேண்டும் என்று KS அழகிரி ஒரு முக்கியமான ஒரு கருத்தை முன்வைத்தார். எப்போது அவர் முன்வைத்தார் என்றால், ஓரிரு வாரங்களுக்கு முன்பு நெல்லையில் வாக்கு திருட்டை எதிர்த்து மாநில தலைவர் செல்வ பெருந்தகை ஒரு மாநாடு நடத்தினார் அல்லவா. அந்த மாநாட்டுக்கு முன்னர் காங்கிரஸ் கட்சியின் மாநில நிர்வாகிகள், மேலிட நிர்வாகிகள் கலந்து கொண்ட ஒரு உள்ளரங்க கூட்டம் ஒன்று நடந்தது. அந்த கூட்டத்துக்குள்ளேயே காங்கிரசுடைய மேலிட பொறுப்பாளர்கள், குறிப்பாக ராகுல் காந்திக்கு நெருக்கமான முக்கிய நிர்வாகிகள், இவங்கெல்லாம் இன்னும் நம்ம எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்கிறது, வருகிற 2026 தேர்தலில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியிலே பங்கு கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்தை வலியுறுத்தினார்கள். மாநில தலைவர் செல்வ பெருந்தகைக்கு இது ஒரு தர்ம சங்கடமான சூழல் என்றாலும், அவர் கூட்டணிக்கு இப்போது தலைமை வகிக்கிற திமுகவை அனுசரித்து சொல்வதா, அல்லது ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்று அதிகரித்துக் கொண்டிருக்கும் காங்கிரசுடைய நிர்வாகிகளுக்கு அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பதா என்ற ஒரு தர்ம சங்கடமான நிலையிலே செல்வ பெருந்தகை இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால், இதே செல்வ பெருந்தகை சில வருடங்களுக்கு முன்பு காங்கிரசுடைய மாநில புதிய தலைவராக நியமிக்கப்பட்ட போது அவர் என்ன சொன்னார் என்றால், காமராஜர் ஆட்சி தமிழ்நாட்டில் அமைய உறுதியேற்போம் என்றுதான் அவருடைய முதல் உரையிலே சொன்னார். இது ஒவ்வொரு காங்கிரஸ் மாநில தலைவரும் புதிதாக இங்கே வரும்போது சொல்வதுதான். இருந்தால் கூட அடுத்தடுத்து நடந்த சத்தியமூர்த்தி பவனில் நடந்த மாவட்ட தலைவர்கள் மற்றும் மாநில நிர்வாகிகள் இவருடைய கூட்டங்களிலே செல்வ பெருந்தகை இதே விஷயத்தை அழுத்தி சொன்னார். நாம் 60 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தவறு செய்து விட்டோம், அந்த தவறை மீண்டும் நாம் செய்யக்கூடாது, அதற்கேற்ற மாதிரி காங்கிரஸ் கட்சியை வலிமைப்படுத்த வேண்டும், காங்கிரஸ் கட்சி வலிமையாக இருந்தால்தான் யாருடனும் போய் நாம் இதை கொடுங்க இவ்வளவு கொடுங்க என்று கெஞ்ச வேண்டிய நிலை நமக்கு இருக்காது, நாம் கேட்டு பெற வேண்டிய நிலைக்கு நாம் வளர வேண்டும், அதற்கேற்ற மாதிரி கிராமம் வரை காங்கிரஸை வளர்க்க வேண்டும் என்று செல்வ பெருந்தகை ஒவ்வொரு உள்ளரங்க கூட்டத்திலும் வலியுறுத்தி வருகிறார். இன்னும் சொல்ல போனால், அவர் காங்கிரஸ் தலைவராக பதவி ஏற்ற பிறகு முதல் முறையாக போட்ட நிர்வாகிகள் கூட்டத்திலேயே காங்கிரஸ் ஒன்றும் திமுகவின் தொங்கு சதை இல்லை என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். இப்படிப்பட்ட இந்த நிலையில் தான் இப்போது வெளிப்படையாக ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்ற குரல்கள் வந்திருக்கின்றன. கடந்த வருடம் விடுதலை சிறுத்தை கட்சியின் ஆதவ் அர்ஜுனா இதே போன்ற ஒரு குரலை எழுப்பினார். உடனடியாக அது திமுக தலைமையால் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைமைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு ஒரு சில மாதங்களில் இந்த சர்ச்சை முடிவுக்கு அழைத்துச் செல்லப்பட்டது. அதாவது ஆதவ் அர்ஜுனா விடுதலை சிறுத்தை கட்சியில் இருந்து நீக்கப்பட்டார். இப்படிப்பட்ட நிலையில் இங்க இருக்கிற திமுக கூட்டணியில் மிகப்பெரிய பார்ட்னராக இருக்கக்கூடிய, அதாவது இருக்கிற கூட்டணி கட்சிகளிலேயே தேசிய கட்சி மற்றும் பெரிய கட்சி என்ற நிலையிலே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியின் இந்த அதிகார உரிமையை, இந்த அதிகார பங்கு வேண்டும் என்ற கோரிக்கையை திமுக எப்படி பார்க்குது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இதை பற்றி நாம் திமுக வட்டாரத்தில் விசாரித்த போது, அதாவது ஏற்கனவே 2021 முன்னாடி 2016 சட்டமன்ற தேர்தலில் அளவுக்கு அதிகமான இடங்களை காங்கிரஸ் கட்சிக்கு நாங்கள் கொடுத்து விட்டோம். அவர்களுடைய வெற்றி விகிதம் மிகவும் குறைவாக இருந்தது. அதனால்தான் 2021 தேர்தலில் அதைவிட குறைவாக நாங்கள் அவர்களுக்கு சீட்டு கொடுத்தோம். இப்போது வருகிற அக்டோபர் நவம்பரிலே பீகார் சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கிறது. அங்கேயும் இதே போன்ற ஒரு சூழல் தான் இருக்கிறது. அங்கே இருக்கிற 243 சட்டப்பேரவை இடங்களிலே காங்கிரஸ் கட்சி கடந்த முறை போட்டியிட்ட 70 இடங்களை கேட்கிறது. ஆனால் இப்போது மகா கத்பந்தன்
என்ற கூட்டணியில் இருக்கக்கூடிய ராஷ்டிரிய ஜனதாதள் தலைவரும் முன்னாள் துணை முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவ் அவர் உங்களுக்கு அவ்வளோ சீட்லாம் கொடுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் போன தடவை 70 சீட்டு போட்டிக்கிட்டு வெறும் 19 இடத்தில் தான் நீங்கள் வெற்றி பெற்றீங்க. அதனால் இந்த முறை உங்களுக்கு அதை விட குறைவான இடம்தான் அளிக்கப்படும் என்று ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு பேச்சு ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தேஜஸ்வி யாதவ் 2 நாட்களுக்கு முன்பு முசாஃபர் நகரிலே ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது பீகாரிலே இருக்கிற 243 இடங்களிலும் வேட்பாளர் இந்த தேஜஸ்வி யாதவ் தான். எப்படி நம்ம விஜய் மதுரை மாநாட்டில் சொன்னார்ல, மதுரை மேற்கு வேட்பாளர் உங்கள் விஜய், மதுரை மத்தி உங்கள் வேட்பாளர் உங்கள் விஜய், சோழவந்தான் உங்கள் விஜய், உசிலம்பட்டி உங்கள் விஜய் என்று எப்படி விஜய் சொன்னாரோ அதே போல பீகாரிலே தேஜஸ்வி யாதவ் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய 243 சட்டமன்றத்திலும் வேட்பாளர் நான் தான், எனக்காகத்தான் மக்கள் ஓட்டு போடுகிறார்கள் என்று பகிரங்கமாக உரையாற்றினார். இது காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பெரிய ஷாக்கை கொடுத்துருக்கு. ஏன்னா அவங்க ஏற்கனவே அதிக சீட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இந்த நிலையில 243க்கும் நான் தான் வேட்பாளர் அப்படின்னு ஆர்ஜேடி சொல்லுது அப்படின்னா, ஒருவேளை காங்கிரஸ் கட்சியை வெட்டி விட்டு அது தனித்து நிற்க வாய்ப்புள்ள மற்ற கட்சிகளை எல்லாம் சேர்த்து கொண்டு காங்கிரஸை கூட்டணியிலிருந்து அகற்றிவிட்டு நிற்பதற்கு விரும்புகிறதோ அதற்கான ஒரு வியூகத்தை தான் இப்படி மறைமுகமாக தேஜஸ்வி வெளிப்படுத்துகிறாரோ என்ற ஒரு கேள்வி அங்கே இருந்து கொண்டிருக்கிறது. வருகிற இந்த வாரம் இது குறித்து விவாதிப்பதற்காக காங்கிரஸ் காரிய கமிட்டி பீகார் தலைநகர் பாட்னாவிலே கொடுக்கிறது. ஏன்னா இதுவரை ராகுல் காந்தியும் இதற்கு பதில் சொல்லவில்லை. இன்னொரு பக்கம் தேஜஸ்வி யாதவை முதலமைச்சர் வேட்பாளராக ராகுல் காந்தி இன்னும் ஏற்கவில்லை என்ற ஒரு குறை அந்த கட்சிக்காரங்க ஆர்ஜேடி காரங்கள்ட்ட இருக்கு. இப்படி இந்தியா கூட்டணியிலே இருக்கக்கூடிய காங்கிரஸ், ஆர்ஜேடி ஆகிய கட்சிகள் பீகாரில் வருகிற சட்டமன்ற தேர்தலுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை சீட் ஷேரிங்ல அவங்க எதிர்கொண்டிருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில் முதல்ல பீகார்ல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பீகாரில் காங்கிரஸ் கட்சிக்கு எவ்வளவு இடம் ஒதுக்குகிறார்கள் என்று பார்ப்போம். அந்த ஃபார்முலா படிதான் இங்கே டிஎம்கே செயல்படும். இவங்க ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படிலாம் கேட்பாங்க. ஆனால் டெல்லி என்ன சொல்லுதோ அதானே, டெல்லியை நாங்கள் எங்கள் கையில் வச்சிருக்கோம், அதனால இந்த உரிமை கோரல்களை பற்றி நாங்கள் இப்போது எந்த கவலையும் படவில்லை. பீகார் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி பெறுகிற வெற்றி தோல்வியை பொறுத்துதான் இங்கே 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அவர்களுக்கான இடஒதுக்கீடு இங்கே இருக்கும் என்று திமுகவினர் அடித்துக் கொள்கிறார்கள். அதே நேரம் காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இப்போது இன்னொரு வித்தியாசமான ஒரு குரல் எழுந்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ஜி.கே. முரளிதரன் அவருடைய ஃபேஸ்புக் பதிவிலே ஒரு கருத்தை பதிவிட்டுள்ளார். அது காங்கிரஸ் கட்சிக்குள்ளே தொடர்ந்து சுற்றறிக்கை போல அது பகிரப்பட்டு வருகிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது நம்ம வட இந்தியாவில் நாம் எதிர்கொள்ற தேர்தல்கள்ல இங்க இருக்கிற திமுக காரங்க சனாதனத்தை பத்தியும் அதை பத்தி இதை பத்தி பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அங்க அது நமக்கு எதிராக இருக்கிறது. அதனால நாடாளுமன்ற தேர்தலில் மட்டும் காங்கிரஸோடு கூட்டணி, நாடாளுமன்ற தேர்தலில் மட்டும் திமுகவோடு நாம் கூட்டணி வைப்போம், சட்டமன்ற தேர்தலுக்கு அந்த கூட்டணி தேவையில்லை என்ற ஒரு கருத்தையும் இவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் என்று, அதாவது மாநில பொதுச் செயலாளர் ஜி.கே. முரளிதரனுடைய கருத்தை பின்பற்றி இந்த கருத்தை அவர் சுற்றுக்கு விட்டிருக்கிறார்கள். இப்படியாகத்தான் இங்கே திமுக காங்கிரஸ் உடைய உறவு இருக்கிறது. இந்த உறவு என்றைக்கு வேண்டுமானாலும் சிக்கலாகலாம் என்ற ஒரு நிலையும் உள்ளுக்குள்ள இருக்கிறது. ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆட்சியில் பங்கு பெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. ஆனால் காங்கிரஸ் கட்சி தேசிய அளவிலும் சம்பந்தப்பட்டிருப்பதால் இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியின் இந்த உரிமை குரல் அதிக முக்கியத்துவம் பெறுகிறது. இதனால் திமுக காங்கிரஸ் கூட்டணி எப்படி போகும் என்ற எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாக ஏற்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்த அப்டேட்டுகளுக்கு நாம் அடுத்தடுத்த வீடியோக்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.